ஆயுள் காலம் நாமும் வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். நன்றி. உங்களோட பேரு? ரமேஷ். உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? பிறந்த நாள். சரி, உங்களோட பிறந்த நாள்ல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக ஒரு சில சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க. சோ அது யாரா இருக்கும்? சரியான கஷ்டமான ஒரு கேள்வி. உறவுகள் எல்லாம் சேர்ந்திருக்கிற இந்த நேரத்துல உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு வேண்டப்பட்டார்கள் அனுப்பி இருக்கிறாங்க. சோ யாரா இருக்கும்? சரியான கஷ்டமான கேள்வி. இந்த கஷ்டத்தோட உங்களோட முக சந்தோஷத்தையும் உங்களோட படபடப்பையும் பார்க்கணும் என்று விரும்பி இருக்கிற ஒரு உறவு தான் அனுப்பி இருக்கிறாங்க. சரி, அதுக்கு முதல்ல உங்களுக்கு எத்தனையாவது பிறந்த நாள்? 50. சரி, 50வது பிறந்த நாள். சரி, யாரா இருக்கும்? சரி, இந்த குழப்பத்தோட உங்களுக்கு முதலாவதா வந்திருக்கிற கிஃப்ட பார்க்கலாம். ஓகே. நாள்ல இருக்கிற சந்தோஷத்தை போல நீங்க வாழ்நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு சின்னதா ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. லப்பானிட்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க. வாங்கி கொண்டு யார் என்று சொல்லுங்க. இது அனுப்பினது. நன்றி. யாரா இருக்கு? சில வேளை இந்த கிஃப்ட் வந்து நாடு கடந்து கூட வந்திருக்கலாம். ஒட்டு மொத்தத்துல உங்களை மகிழ்விக்கணும், சந்தோஷப்படுத்தணும் அனுப்பி இருக்கிறாங்க. சோ யாரா இருக்கும்? சொல்றத சத்தமா சொல்லுங்க. சரி, ரொம்ப குழம்பி போய் இருக்கிறீங்க. உங்களுக்கு அடுத்த கிஃப்டையும் பார்த்துட்டு நாங்க அடுத்தடுத்த குழுதாரம் கண்டுபிடிக்கிறீங்களான்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஓகே. கையில நல்ல ஒரு
ஃப்ளவர் பொக்கே வந்திருக்குது. ஓகே. உங்களை விரும்பக்கூடிய அளவுக்கு பூவால உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி பொக்கே அனுப்பியிருக்காங்க. சோ மிக்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க. ஓகே, நன்றி. மிக்கி நீங்க சொல்ல மட்டுமே நீ தர மறக்கும். சோ வழிவா யோசிச்சு சொல்லிக்கொண்டே வாங்குங்க. இதுவரைக்கும் நீங்க யார்கிட்ட பேரையுமே சொல்ல இல்ல. என்ன யாரையும் டக்குன்னு சொல்ல முடியாது. சொன்னா ஒரு ஆள் மனம் கஷ்டப்படும் ஒரு. ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினா கூட சொன்னவங்க தங்களை கண்டுபிடிக்க மாட்டாங்களா. ஆனா தங்களை கண்டுபிடிக்க வைக்க சொல்லி தங்களோட அன்பை உண்மையான முறையில புரிஞ்சுக்க சொல்லி அதோட இந்த பொக்கேல உங்களுக்கு ரெட் ரோஸ் அனுப்பி இருக்கிறாங்க. சில வேளை உங்களோட கடந்த கால லைஃப்ல உங்களை மிஸ் பண்ணினாலும் அப்படியா கூட இருக்கலாம் நாங்க நினைக்கிறோம். அப்படின்னா கணக்க வந்திருக்கணும். சிலது அவங்க அப்ப கணக்குன்னு சொல்றீங்க. சில சம்பவம் இருக்கு போல. சரி யார் என்று சொல்லி பாப்போம். இப்ப மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. சரி உங்களுடைய 50வது பிறந்த நாள்ல உங்களோட லைஃப்ல உங்களை நீ இல்லாம மிஸ் பண்ணின ஒரு ஆளு. இந்த கிஃப்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருந்தா யாரா இருக்கும்? பிரான்ஸ்ல என்றால் தம்பியாக்கள். தம்பின்ற பெயர் சுரேஷ் தனா. இல்லையே, வேற யாரா இருக்கும்? உங்களை மனப்பூர்வமா நேசிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. கூடிய அளவுக்கு அவங்க லைஃப்ல இருந்து கடந்து போனாங்களா தான் இருக்கும். ஏன்னா அவங்க ரெட் ரோஸ் கொடுத்து உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ற மாதிரி இந்த பர்த்டேல அந்த பொக்கைய கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க. அப்படி எதுவும் இருந்தா சொல்லிடுங்க. அவங்க வந்து சந்தோஷப்படட்டும். ஓகே, கொஞ்சம் மேல ஒரு வீட்டுல. சரி உங்களுக்கு லாஸ்டா ஒரு கிஃப்ட் வந்திருக்குது. அது என்ன வாங்கிருக்கும்? இது பிறந்த நாள் வாழ்த்து. ஒரு சரி எடுத்த வீச்சுக்கே கையில கூட வாங்காம வாழ்த்து மடல்னு சொல்றீங்க. சில வேளை கிஃப்ட் அனுப்பினாக்க உங்களுக்கு இதை சொல்லி இருக்கிறாங்க. அதுல இருக்கலாம். கிஃப்ட் அனுப்பினாக்க உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இதெல்லாம் அனுப்புறேன் ஊருக்கு தெரியாம வாங்கி பேசாம வச்சு கொள்ளுங்க அப்படியே சொன்ன மாதிரி. இல்ல அதுல ஒரு குழு இருக்கலாம் நினைக்கிறேன். சரி எதுக்கும் மிக்கிட்ட அந்த போட்டோ பிரேம வாங்கி பாருங்க. நீங்க அமைதியா இருக்கிறபடியாவே தெரியுது. நிறைய விஷயத்த மௌனம் காக்குறீங்கன்னு சொல்லி குழப்பங்கள் வேணாம்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரி அந்த குழப்பத்தை நாங்க தவிர்த்து கொள்றோம். மிக்கிட்ட இருந்து அந்த போட்டோ பிரேம வாங்கி பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி குழு அதுல நிக்கிறேன். சரி வாங்கி பாருங்க. தேங்க்யூ. உடைக்கிறத பார்த்தாலே பெரிய படபடப்போட டென்ஷனோட உடைக்கிற மாதிரி இருக்குது. சில வேளை நீங்க கடந்த காலத்துல அவங்களோட சேர்ந்து எடுத்த போட்டோ கூட இருக்கலாம். போட்டோ எடுக்கிற அளவுக்கு எல்லாம் இல்ல. சில பேர் எடுத்த போட்டோக்களை சேர்த்து ஜாயின் பண்ணி கூட அனுப்பி இருக்கலாம். இப்ப சொல்லுங்க யாரா இருக்கும்? லாஸ்டா அடிக்கிற படம் கூட சொல்லியிருக்கா. சரி மிக்கி போட்டோ பிரேம கொடுங்க. யாருக்கு பார்க்கட்டும். யார் அனுப்பி இருக்கிறாங்க? எங்களோட குடும்பம். சரி உங்களுடைய குடும்பம் உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. போட்டோ பிரேம எல்லாருக்கும் தெரியுற மாதிரி காட்டுங்க. சந்தோஷமா பார்த்து கொள்ளட்டும். நீங்க இவ்வளவு நேரமும் எல்லா உறவுகளையும் யோசித்து நீங்க உங்களுடைய காலம் வாழ்ந்து வாழ்க்கையை அனுபவிச்சு கொண்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய உங்களோட மனைவிய மறந்துட்டீங்கல்ல. அவட்ட ஏற்கனவே கேட்டு அவன் சொல்லிட்டான். உண்மையாவே நான் இல்லையே நம்பிட்டேன். ஓகே சரி அவங்க உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு விரும்பி இருக்கிறாங்க. சரி இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்களுடைய திருமண வாழ்க்கை காதல் திருமணமா அரேஞ்சா? ரெண்டும் தானா? சரி இந்த காதல் கல்யாண வாழ்க்கை காதல் வாழ்க்கையில எவ்வளவு வருஷம் பயணிச்சிருக்கீங்க இதுவரைக்கும்? இப்ப இதுவரையும்
2001 24 வருஷம். என்ன யோசிக்கிற மாதிரி 24 வருஷம். சரி, இப்ப 24 வருஷ வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க 50வது பிறந்தநாள் எப்படி இருக்கிற தருணத்துல உங்களை சந்தோஷப்படுத்தணும், உறவுகளுக்கு முன்னால வாழ்த்தோடும். உங்களுடைய இந்த பிறந்த நாள மரமாவது நாளா மாற்றவும் மட்டும் உங்களோட மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும் விரும்பி இருக்கிறாங்க. சோ எதிர்பார்த்தீங்களா உங்களுக்கு சர்ப்ரைஸ் வந்து இப்படி ஒரு மனைவி செய்வாங்கன்னு சொல்லி? இல்ல, அவ சர்ப்ரைஸ் செய்யறது நெடுகை செய்யறவா, ஆனா இதே எதிர்பார்க்கல. சரி, சந்தோஷமா. இது நான் இந்த கொண்டாட்டமே எதிர்பார்க்கல. சரி, அவங்க இந்த ப்ரோக்ராம் பேர்த்டே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. தவிர்க்க முடியாத காரணங்களால ஒரு சில மாதங்கள் வந்து தள்ளி இன்னைக்கு நடைபெறுது. சோ இந்த இடத்துல நாங்களும் அவங்களோட உங்களை மகிழ்விக்கிறதுக்காக இணைஞ்சிருந்தாங்க. உங்களுடைய மனைவிக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சொல்றதுக்கு வார்த்தை இல்லைன்னு சொல்லி அவளோட அன்பையும் கொட்டி தீர்த்திட்டீங்க. இதே அன்போட இதே மகிழ்ச்சியோட நீங்க வாழணும்னு சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் சார்பாகவும் உங்களுடைய மனைவி சார்பாகவும் வாழ்த்துறோம். அதோட இந்த பிறந்த நாள் போல நீங்க எல்லா நாளும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கை இருக்கணும் என்று சொல்லி உங்களுடைய மனைவி பிள்ளைகள் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் லப்பான் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் பிந்திய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி, நன்றி, எல்லாருக்கும் நன்றி. நன்றி. ஏய்,